நாள் நம்ம தோத்துட்டதுனால அந்த அடிப்படையில் இன்னைக்கும் தோத்துருவோம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு காலங்கள் மாறி இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருப்பீங்க, தோத்து போயிருக்கோம். அதுக்காக இன்னைக்கு தோத்து போயிருமா? இன்னைக்கு காலங்கள் மாறி இருக்கு, ஜனத்தொகை கூடிருச்சு, இன்னைக்கு தேவைகள் அதிகமாயிருச்சு, இன்னைக்கு மக்களுடைய மனநிலை அதிகமாயிருச்சு. அன்னைக்கு இருந்த மக்களுடைய தேவைகள் வேற, இன்னைக்கு இருந்த மக்களுடைய தேவைகள் வேற. என்ன நடந்ததோ அதை பேசாதிருங்கள். எனக்கு ஒரு கல்யாணம் நடக்குமா, அப்படியே நடந்தாலும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, அப்படியே பிறந்தாலும் நீங்க அது வரைக்கும் காத்திருக்க முடியுமா? எத்தனை கேள்வி பாருங்க. நகோமி பேசுனதெல்லாம் கேள்வியிலே இருக்குது. அந்த கேள்விக்கு அவளே பதில் சொல்றா. நடக்காதே, முடியாதே. நம்மளே கேள்வி கேட்டு நம்மளே பதில் சொல்றோம். இப்படி நடந்தா நல்லா இருக்கும், ஆனா நடக்காதே அப்படின்னு சொல்லிடுறோம். அதான் நம்முடைய தரித்திர வாழ்க்கைக்கான காரணம். நாம இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நான் சொல்றேன், உங்களுக்கு நடக்க வேண்டியதை பேசுங்க. இப்படி நடக்கணும், என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும். எல்லா இடங்களிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் நிறைவாக்குகிறார். எவ்வளவு வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது பாருங்க. தேவனுடைய வார்த்தைகள் தோல்வியினால் நிறைஞ்சதில்லை, தேவனுடைய வார்த்தைகள் வெற்றியினால் நிறைந்ததா இருக்கிறது, விசுவாசத்தினால் நிறைந்ததா இருக்கிறது. அதை உங்க வாயில வைத்து பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கிறதோ, என்ன நடந்துடும் பயப்படுறீங்களோ அதை பேசாதீங்க. என்ன நடக்க வேண்டுமோ, என்ன நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை பேசுங்க. தேவன் அங்கு சிறப்பானதை செஞ்சு வச்சுதான் இவங்களை அனுப்புறாரு. இவங்களுக்கு தெரியாது அங்க போவாஸ் காத்துட்டு இருக்கிறது. இவங்களுக்கு தெரியாது ரூத்துக்கு போனா கல்யாணம் முடிய போது ஒரு எதிர்காலமே இவங்களுக்கு முன்பாக இருக்கிறது என்பது இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, மோசமாயிட்டோம், கர்த்தருடைய கை நமக்கு விரோதமா இருக்குது. எங்க போனாலும் அதான் பேசுவோம். நீங்க கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டதுனால ஏன் ஆசீர்வாதம் வரல நிறைய பேர் கேட்கறாங்க. கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டதுனால ஆசீர்வாதம் தானா வந்துடாது. கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டதுனால நீங்க மனம் திரும்பி இருக்கணும். மனம் திரும்பினதுனால உங்களுடைய மனோபாவம் மாறி இருக்கணும். உங்களுடைய மனோபாவம் மாறினதுனால உங்க வார்த்தைகள் மாறி இருக்கணும். இந்த நகோமி பாருங்க, மோவாபில் இருக்கும்போது அப்படிதான் பேசுறா. சரி, பெத்லெஹேம்ல வந்துட்டா. பெத்லெஹேம்ல வந்துட்டதுனால அவன் மாறிட்டாளா? மாறல. அவ வார்த்தை அப்படியே தான் இருக்கு. சில பேர் அவளை கண்டுபிடிச்சு இது நகோமி தானே அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே அவ சொல்றா, என்ன ஏன் நகோமின்னு கூப்பிடுறீங்க? நகோமினா இனிப்புன்னு அர்த்தம். என்ன இனிப்புன்னு ஏன் கூப்பிடுறீங்க? என்ன மாறாள்னு கூப்பிடுங்க, என்ன கசப்புன்னு கூப்பிடுங்க. சில பேர் அப்படி பேசுவாங்க. நான் பயங்கரமான அதிர்ஷ்ட கட்டங்க, நான் உண்மையத்தான் சொல்றாங்கன்னு போல பார்த்தா நான் உப்பு விற்க போனா மழை பெய்யும், நான் மாவு விற்க போனா காத்து அடிக்கும், அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி நான் அப்படின்னு. இப்படிலாம் உங்களை குறிச்சே தாழ்வான எண்ணங்களை வைத்துக் கொள்ளாது. நம்முடைய மனோபாவங்கள் மோசமா இருப்பதற்கு காரணம் நம்முடைய தாழ்வு மனப்பான்மை. நம்ம குறித்து நமக்கு ஒரு நல்ல எண்ணம் இல்லாத போது நாம வேற யாரையும் பாராட்ட மாட்டோம், எல்லாரையும் கொட்டிக்கிட்டே இருப்போம். எதை பார்த்தாலும் நமக்கு நல்லதாவே தெரியாது, யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுவோம், எல்லாரையுமே சரியில்லைன்னு சொல்லுவோம். இந்த காரியங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க கண்டுபிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் சிம்டம்ஸ், வியாதி இருக்குதுன்றதுக்கான அறிகுறி. இதெல்லாம் எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை மட்டம் தட்டி பேசுறீங்களா? எப்ப பார்த்தாலும் காரியங்கள்ல இருக்கிற குறை முதல்ல உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னா யூ ஆர் அண்டர் லோ செல்ஃப் எஸ்டீம். உங்களை குறித்த சுய மதிப்பீடை மிக குறைந்த அளவில் வைத்திருக்கிறீங்க. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால் நடத்தப்படுகிறேன், தேவனுடைய ஆசீர்வதித்திருக்கிறார், இப்படிப்பட்ட மதிப்பீடுகளை உங்களுக்கு நீங்க வைத்திருந்தீங்கன்னு சொன்னா வேற யாரையும் நீங்க குறை பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள குறை இல்லை. உங்களுக்குள்ள நிறைவான எண்ணம் இருக்குதுன்னா அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற குறைகள் உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம நிறைய நேரத்துல தவறான வார்த்தைகளை பேசுகிறோம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மோசமான சுய மதிப்பீடு, நம்ம குறித்த லோ செல்ஃப் எஸ்டீம். அடுத்தது ஸ்ட்ரெஸ். அழுத்தப்படும் பொழுது, நாம ஒரு காரியத்தினால மனம் சோர்ந்து போகும்போது நம்முடைய மனப்பான்மை மாறிவிடுகிறது. அப்ப நம்முடைய வார்த்தைகள் தப்பு தப்பா வருது. அதுக்கப்புறம் எரிச்சல், கோபம், பயம் இவைகள்லாம் இருக்கும்போது நாம மனோபாவம் மாறுகிறது, பாதகமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுகிறோம். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது, மாற்றங்களை கையாள முடியாத போது, மாறணும்னு நினைக்கும் போது நம்மளால முடியாது. அது இடமா இருக்கலாம், குணமா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். ஒரு மாற்றம் வரும்பொழுது நமக்குள்ள பயங்கரமான தயக்கங்கள் வந்து விடுகிறது. இவைகளெல்லாம் தூக்கி எறியுங்க. கோபம், கசப்பு, பயம், மாற்றத்துக்கான சங்கடம், இதெல்லாம் தூக்கி எறியுங்க. அதெல்லாம் எரிஞ்சாதான் நீங்க நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள், நல்ல எண்ணங்களை எண்ணுவீர்கள்.